அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான முட்டை குழம்பு செஞ்சு காமிக்க போகிறோம். முட்டை வந்து உடச்சி ஊற்றி குழம்பு பண்ணி காமிக்க போகிறோம். முருங்கைக்காவும் கலந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த முட்டை குழம்பு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து 6 முட்டை, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, நீங்கள் எந்த முட்டைனாலும் பண்ணலாம். நாட்டுக்கோழி முட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 6 முட்டை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து போடணும்னு கண்டிப்பாக கிடையாது, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 2 முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அந்த மாதிரி வச்சுக்கிடணும். புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு குளிக்கரண்டி அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்பூனாக இருந்தால் ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். அதில் வந்து கடுகுளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயமும் கடுகுளுந்தம் பருப்பும் சேர்ந்து போடணும் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே. அதுக்கப்புறம் அது பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து இந்த பொடி வெங்காயம் நாட்டு வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து நறுக்கி வச்ச நாட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அது ரெண்டையுமே அந்த எண்ணெயில் வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து தக்காளி எல்லாமே ஆட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ வந்து அந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்போ வந்து நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். அந்த தக்காளியை வந்து அதில் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டே போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட் கல்லுப்பு எதுனாலும் வந்து போட்டுக்கோங்க. அந்த உப்பு போட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளியிலே அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா இறங்கி நல்லா மசிஞ்சு வேகும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் புளி தண்ணியெல்லாம் நம்ம கரைச்சி வந்து விட போகிறோம். நல்லா அந்த வெந்ததுக்கப்புறம் தான் வந்து விடணும். நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடுது. இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா கழுவி வச்சு அதையும் வந்து அதில் போட்டுறணும். 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முருங்கைக்காய் போடும்போது முட்டை குழம்பு வந்து ஒரு நல்லாயிருக்கும், அதுக்காக முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இப்போ முருங்கைக்காயும் போட்டுட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கட்டும். அந்த எண்ணெயில் வந்து அந்த முருங்கைக்காவும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து விட்டுட்டு இப்போ வந்து அந்த புளி தண்ணி அந்த உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு அந்த முருங்கைக்காய் வந்து வேகணும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஓரளவு முருங்கைக்காய் வேகுது அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காயில் வெந்து ஓரளவு நல்லா கரெக்டாகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா தனி மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 2 கலந்து ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூளே மஞ்சளும் சேர்த்து அரைச்சனால மஞ்சள் பொடி போடல. உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் தனியாக போடணும், மல்லிப்பொடி போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து தனியாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை வந்து போகணும். அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகணும். கொதிச்சதுக்கப்புறம் முருங்கைக்காயில் வெந்தெடுத்து குழம்போட பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வரையில் நம்ம வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு முட்டையை வந்து உடச்சி விடணும். ஒவ்வொன்றா தள்ளி உடச்சி விடணும். ஒரே இடத்துல உடச்சி விடக்கூடாது. முதல்ல ஒரு ஒவ்வொரு சைடில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுக்கோங்க. அந்த முட்டை வேகதுக்கு தக்கனா கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. 6 முட்டையை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேகட்டும். இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு உடச்சி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எது கிண்டியே விடக்கூடாது. ஒரு 12 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். கரண்டிலாம் போட்டு கிண்டக்கூடாது. 12 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அந்த கரண்டிட்டு ஒரு பரட்டு அப்படியே லைட்டாக அப்படி வந்து இது பண்ணணும். அடிக்கடி கிண்டி விடக்கூடாது. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி பரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கட்டும். சிம்லே இருக்கட்டும். அதிலே வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் நல்லா வெந்து அந்த கிரேவிலாம் ஓரளவு நல்லா திக்காகி நல்லா கரெக்டாகிடுது. இப்போ வந்து ஒரு அருமையான முட்டை குழம்பு வந்து தயாராகிட்டு முட்டையை வந்து அவிச்சு அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இது வந்து உடச்சி ஊற்றும் போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்போட சேர்ந்து அந்த முட்டையும் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து இறங்கி ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சுட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.